மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இந்த தேர்தல் களத்தில் நாம் இவ்வளவு பேர் இந்த இடத்தில் குழுமி இருக்கிறோம். வருகிற தேர்தலில் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் தேர்தல் வேலை செய்துதான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற வேண்டுமா என்று சொன்னால் உறுதியாக கிடையாது. இடிப்பாரா இல்ல ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெடும் என்பதற்கிணங்க 5% வாக்குகளை கூட பெற முடியாமல் நடிகர் விஜய் அவனும் தோத்து அவன் கட்சியும் தோத்து போகும். மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்க முடியாது. ஒரு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தலைவரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த போது ஐயா RS பாரதி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று போராடிய காலகட்டத்தில் தான் பே. சீனிவாசனும் களத்தில் இருந்தார். பே. சீனிவாசனுடைய வெற்றி பெருமையாக பேசப்பட்டது. படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் என்று சொன்னபோது உடனடியாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள், படிக்காத காமராஜர் கட்டி வைத்த பள்ளிக்கூடத்தில் சீனிவாசன் படித்ததினால் வெற்றியின். நம்மளுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு சோதனைகளை தந்திருந்தாலும் கூட மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் தேர்தலிலே தோற்று போன போது கூட, பர்கூரிலே தோற்று போன போது கூட சட்டமன்றத்திலே சுகமனம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்று பேசுகிற போது தலைவரிடம் கேட்டார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைவர் சொன்னார், யானையும் காலுக்குள் சென்ற ஒரு எறும்பு என்று நாசுக்காக தன்னுடைய கருத்தை முடித்துக் கொண்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க போது கூட எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழினுடைய மானத்தை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக பேசிய தமிழினத்தினுடைய தலைவன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் என்றுதான் எதிர்கட்சிகள் பேசியது. ஆனால் இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா.